அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, ஒரு அரபிக் டிஷ் நாங்கள் பார்க்க போகிறோம். ப்ரெட்டை வச்சு ஒரு டெசர்ட் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு சாஸ் பேன் எடுத்திருக்கேன் நான். அதில் 1.5 கப் பால் சேர்த்துக்கலாம். கஸ்டர்ட் மில்க் இப்போ தயார் பண்ண போகிறோம். பால் நல்லா திக்காக இருக்கணும், தண்ணியே சிக்கக்கூடாது. இப்போ அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சிடலாம். பாயில் ஆகட்டும். இதில் 1/4 கப் சுகர், அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் 3 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர், ஹோம்மேட் கஸ்டர்ட் பவுடர் தாங்க இது. 1/2 கப் பால் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கிறணும். கொதிக்கிற பாலில் இந்த கஸ்டர்ட் மிக்சரை மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. கஸ்டர்ட் பவுடர் அதிகமாக சேர்த்துட்டிங்கன்னா ரொம்ப திக்காயிரும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் இது பாயில் ஆகட்டும். கொஞ்சம் திக்காகணும். நேற்று ரெசிபிக்காக செஞ்ச பிரெட் என்கிட்ட இருக்குது, ஹோம்மேட் ப்ரெட்டு. அதோடைய கார்னரை நான் கட் பண்ணிடுறேன். நான் 3 ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன். எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கார்னரை கட் பண்ணியாச்சு. இது வேஸ்ட் இல்லை. இதில் நம்ம பிரெட் க்ரம்ஸ் தயார் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் ட்ரேயில் நான் ப்ரெட்டை அரேஞ்ச் பண்ணிடலாம். சைடில் எக்ஸஸாக இருக்கிற இடத்துலையும் நான் ப்ரெட்டை வச்சுக்கிறேன். நான் ஒரு லேயர் தாங்க பண்ண போகிறேன். ப்ரெட்டு நமக்கு கனமாக இருக்கிறதுனால ஒரு லேயர் போதும். நான் லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சேன். பாருங்கள், திக்காயிருச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ சூடாக இருக்கையிலேயே நான் ப்ரெட்டில் இந்த கஸ்டர்ட் மில்கை சேர்த்துடலாம். ப்ரெட்டில் இந்த மில்க் அப்சர்வ் ஆகணும். இதை ஒரு 1/2 மணி நேரம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கிறேன். சூடே இருக்கக்கூடாது, கம்ப்ளீட்டாக ஆறிடணும். இப்போ விப்பிங் க்ரீம் 1 கப் எடுத்திருக்கேன். மில்க் மேட் 1/4 கப் எடுத்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட விப்பிங் க்ரீம் இல்லைன்னா நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ப்ரெட்டை வெளியில் எடுத்துடலாம். நல்லா அப்சர்வ் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம செஞ்சு வச்ச விப்பிங் க்ரீமையும் மேலே சேர்த்துருங்க. இதுக்கு மேலே கொஞ்சம் நட்ஸ் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நட்ஸ் விருப்பமோ நீங்கள் அந்த நட்ஸை சேர்த்துக்கோங்க. நான் பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே ட்ரை ரோஸ் பெட்டல்ஸ் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ 2 மணி நேரம் அந்த ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ண விட போகிறோம். அவ்வளோதாங்க, செட் ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து நம்ம செட் பண்ணி ஜில்லுன்னு சாப்பிடையில டேஸ்ட் நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுடைய அரபிக் டெசர்ட் சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த டெசர்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். ப்ரெட்டை வச்சு ரொம்ப ஈஸியான முறையில் நம்ம ஒரு ரெசிபி செஞ்சாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.